ஏன் நந்தினி? நீ ஒரு நாச. தேங்க்ஸ் நந்தினி. இப்படி யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த கொஸ்டின் அசால்ட்டாக அடிக்கலாம். ஸோ த பாயிண்ட் ஆஃப் ஹலோ சி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனோட ஃபைனல் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அது இல்லாமல் வேறு மற்ற இன்ஸ்டிடியூட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா வேறு ரீஜன்ஸில் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து கிளியர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்னோட ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரிங்களா? அண்ட் இந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்கிற ஒருத்தருக்கு பின்னாடியும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. யாருமே அவ்வளோ ஈஸியாலாம் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணல. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பையன் என்கிட்ட வந்து பேசினான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் கேட்டால் பேசின விஷயத்தை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்காருங்களா, அவரோட பையன் வந்து இந்த வருஷம் நல்ல ரேங்க் எடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து கொஞ்சம் ரேங்க் 300க்கு மேலே போயிடுச்சுன்னு சொல்லி அப்கிரேட் பண்ணி இந்த வருஷம் நல்ல ரேங்க் எடுத்திருக்காரு. அவர் வந்து பிஜி டாக்டர் படிச்சுட்ருக்காரு. சரிங்களா? அப்போது அந்த ஒரு கேண்டிடேட் ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டான்னு சொல்லலாம். அவன் என்ன கேட்டான், சார் என்ன சார் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் பையன்லாம் வேண்டாம் சார், அவனுக்குலாம் சூப்பர் சார், அவன்லாம் அசால்ட்டாக படிச்சிருப்பான் சார், அவனுக்குலாம் எந்த கஷ்டமும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பையன் வந்து என்கிட்ட பேசினான். பட் நான் அந்த பையனுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நினைக்கிறோம் அவங்களாம் சூப்பர், அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களாம் அசால்ட்டாக படித்து வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் அப்படி கிடையாது. எல்லாருமே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணுற எல்லாருமே, அது ஐஏஎஸ் பையனாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல்வாதி பையனா பொண்ணா, ஏன்னா போன ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நம்ம ஸ்பீக்கரோட பொண்ணு அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து தான் மூவ் பண்ணாங்க. அப்படி தான் அவங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டே கிடச்சிது. அப்படி எல்லாருமே ஸ்ட்ரகிள் தான்ப்பா. இப்போ அவர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவரோட பையன் அவருமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு போன அட்டெம்ப்ட் முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தப்போ ரேங்க் கிடைக்கல, நல்ல ரேங்க்கு, திருப்பி நான் கஷ்டப்பட்டு தான் படித்தேன், பிஜி படிச்சுக்கிட்டே எனக்கு இந்த இது ப்ரிப்பேர் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, நானும் கஷ்டப்பட்டு தான் படித்தேன், உண்மையிலே இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப வந்து டஃப்பான ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருந்தார். ஸோ த பாயிண்டர்ஸ் லைக் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவரோட பையன், இல்லை இதை ஒரு அரசியல்வாதியோட பொண்ணு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓம் பிரகாஷ் பிர்லா அவரோட பொண்ணு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி, இவங்க எல்லாருமே யூபிஎஸ்சி மெரிட் லிஸ்ட்டில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மெரிட் லிஸ்ட்டில் ரேங்க் எடுத்த எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாமில் வந்து அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ஒன்று அடைகிறாங்க. ஸோ யாருக்குமே எதுவுமே இங்கே ஈஸியாக கிடைக்கல. அண்ட் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸோட பையனே 2-3 அட்டெம்ப்ட் உட்காந்து தான் ரேங்க் அப்கிரேடே பண்ண முடிஞ்சிச்சு. அவருமே வந்து எடுத்தோன்னே ஒரே அட்டெம்ப்ட் எல்லாம் வாங்கலை. ஸோ த பாயிண்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அண்ட் ஒருத்தரோட டிஃபிகல்ட்டிஸும் ஸ்ட்ரகிள்ஸும் யூனிக்கான ஒரு ஸ்ட்ரகிள். புரியுதுங்களா? அந்த ஒருத்தருக்கு பின்னாடியும் சுவாரஸ்யமாக யூனிக்காக ஒரு போராட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த போராட்டத்தை தாண்டி அந்த வெற்றின்னு ஒன்று அடைகிறாங்க இல்லையா, ஸோ அதுதான் வாழ்க்கை. அண்ட் அதுதான் வந்து ஹாப்பினஸ் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் மெரிட் லிஸ்ட்டில் ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இனிமே இப்போ வரப்போகிற ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அடுத்த இன்டர்வியூ, இந்த சைக்கிளில் அடுத்து கிளியர் பண்ணி நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அட்வான்ஸ் விஷஸ். சரிங்களா? இப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் யூபிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின்ஸ் அந்த ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸோட மார்க்ஸ் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் போன வருஷம் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அதோட கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த கட் ஆஃப் பார்த்தேன், போன வருஷம் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் பார்த்தேன். ஸோ அது ரிலேட்டடாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் ப்ரிலிம்ஸ் 2024 வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சார் அசால்ட்டாக கட் ஆஃப் எகிரிடும் சார், 100 ஆகிடும் சார், 95 ஆகிடும் சார், 110 ஆகிடும் சார் அப்படின்னு பசங்களும் சொன்னாங்க. ஈவன் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸுமே வந்து கிளைம் பண்ணது எப்படின்னா 95-100 தாண்டிடும் கட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரிக்கு, இந்த வருஷம் வந்து பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ப்ரிலிம்ஸ் 2024க்கு ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 95-100 அப்படின்லாம் ஜென்ரலுக்கு வரும், அந்த ரேஞ்சில் தான் மற்ற கம்யூனிட்டிஸ்க்குமே கட் ஆஃப் எகுரும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் நம்ம சேனலில் நம்ம இன்ஸ்டிடியூட் சைட்லேருந்து ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஃபுல் லிங்க் நான் இங்கே ஷேர் பண்ணிடுறேன். அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் இங்கே ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக கட் ஆஃப் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும், போன வருஷத்தை விட வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அந்த 95, 100, 110 வாய்ப்பு ரொம்ப ரொம்ப
இல்லைன்னு தான் சொல்லணும், கம்மின்றோட இல்லைன்னு தான் நான் சொல்ல போகிறேன். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு 82 83 ±4 வச்சுக்கோங்களேன். ஒரு 2 கொஷின் ± இப்படி எப்படி வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க வரும். இதுதான் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். ரொம்ப அதிகமாக ஓகம்லாம் கட் ஆஃப் வந்து ஜம்ப் ஆகாது. ஓகே ஃபைன். ஸோ அந்த ஃபுல் வீடியோ பார்க்கும்போது 5th மினிட்ல போய் பாருங்கள். அண்ட் இப்போ யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ண இந்த கட் ஆஃப் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அதே க்ளோஸ் ஜோனில் தான் அவங்களும் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 87.98 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணது என்னென்னா 95 தாண்டிரும், 100 தாண்டிரும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ப்ரெடிக்ஷன். பட் ஐ டோன்ட் நோங்க, நான் வந்து ரொம்ப தம்பட்டை அடிச்சுக்கிறேன், ரொம்ப போஸ்ட்ஃபுல்லாக பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் த திங் இஸ், என்ன ஒரு சந்தோஷம்னா, ஓகே நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நமக்கு என்னென்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா சும்மா இல்லை, அது நிறைய என்ன சொல்கிறது எக்ஸ்பர்டைஸ், நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம், எல்லாரோட இன்புட் எடுக்கிறோம், எல்லாரோட ஃபீட்பேக் எடுக்கிறோம் கொஸ்டின் பேப்பரை பற்றி. அப்புறம் நம்ம மென்டலாக சில கால்குலேஷன்ஸ் ஓடும், அவரேஜாக இப்படி வரும், இப்படி இருக்கும், டிவியேட் ஆகும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் மைண்டில் ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாமே ஓடும். இதெல்லாம் ஓடி ஒரு மாதிரி ஒரு ஃபிகர் அரைவ் பண்ணுறதா. நான் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கே ஒரு 1 or 2 days டைம் எடுத்து தான் யோசிப்பேன். சரிங்களா? அப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் யூபிஎஸ்சியும் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். இது கூட வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆஸ்பிரண்ட் தான் வந்து சொன்னான், சார் போன வருஷம் நீங்கள் ஒரு கட் ஆஃப் வீடியோ போட்டிங்களா, கிட்டத்தட்ட அதே ஜோனில் தான் சார் யூபிஎஸ்சியும் கட் ஆஃப் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னான். ஓகே ஃபைன். இப்போ என்னென்னா இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகக்கூடாது, ரொம்ப லெத்தார்ஜிக்காக ஈஸி அப்படின்ற மாதிரியும் ஆகிடக்கூடாது. கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அழகாக வெளியில் வரணும். அண்ட் இன்ஃபேக்ட் அதுக்கு தான் நம்ம எப்போவுமே இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்லாம் எழுதும்போது பசங்களுக்கு சொல்லுவோம் என்னென்னா, டிஸ்கவர் யுவர் ஆல்டர் ஈகோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்டர் ஈகோ அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அன்னியன் மாதிரி தான், அம்பி கம் ரெமோ. ஜீன்ஸ் போட்டுக்கிட்டுமா, டிஷர்ட் ஷூஸ் போட்டுட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்து வரட்டுமா? நீங்களாவே இருங்க. நான் இப்படி இருந்தாதான் உனக்கு பிடிக்கலையே நந்தினி? நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை எனக்கு பிடிக்காது அம்பி. ஏன் நந்தினி? நீ ஒரு நாசர். தேங்க்ஸ் நந்தினி. நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் அம்பியாக இருப்போம், ஆனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஒரு ரெமோவாக இருப்போம். ஆனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ன மாதிரி ரெமோவாக இருக்கிறோன்னு அங்கே போய் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இங்கேயே ஒரு மார்க் டெஸ்ட்டில் நல்லாவே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டா ஓகே, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனால் நமக்குள்ளே இருக்கிற அந்நியன், நமக்குள்ளே இருக்கிற ரெமோ இப்போலாம் வேலை செய்வான், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறான் அவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அங்கே போய் நம்ம இன்னும் கொஞ்சம் அதை பேலன்ஸ்டாக ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே எல்லாருமே என்னென்னா, எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் ஒரு ஆளாக தான் இருப்போம், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வேறு ஆளாக இருக்கும். இது எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆல்டர் ஈகோன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து டெஸ்ட் பேட்ச்சு, டெஸ்ட் பேப்பர்ஸ், ப்ராக்டிஸ், இது எல்லாமே. சரிங்களா? எப்போயுமே நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, லைட்டாக ரிலாக்ஸ்டாக ஃபஸ்ட்டு மைண்டாக வச்சுக்கணும். ரைட்டாக கொடுத்துருக்க கொஷினை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பிரச்சனையே என்னென்னா, யோசிக்கிற விதானம் அப்படிங்கிறதான் பிரச்சனை. நிறைய பேர் என்ன இப்போ படிக்கும் போதுமே என்னென்னா, படிக்கிறாங்க ஆனால் யோசிக்கிறதே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ் 2023 கேட்ட ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து ப்ரிலிம்ஸ் 2023 கேட்ட கொஸ்டின். இது ஏற்கனவே அந்த டைம்லேயே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட் இருந்தாலும் நான் அதை இங்கேயும் திருப்பி போடுறேன். சரிங்களா? Consider the following statements in the context of interventions being undertaken under Anemia Mukt Bharat strategy. Statement 1. It provides prophylactic calcium supplementation of preschool children, adolescents and pregnant women. 2. It runs a campaign for delayed cord clamping at the time of childbirth. 3. It provides for periodic deworming to children and adolescents. 4. It addresses non-nutritional causes of anemia in endemic pockets with a special focus on malaria, hemoglobinopathies and fluorosis. சரிங்களா? How many of the statements given above are correct?
ஸோ இங்கே வந்து ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து only 1, only 2, only 3, all the 4. சரிங்களா? இப்போது இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம், கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம் பற்றின ஒரு கொஸ்டின். இப்போது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அனீமியா முக்த் பாரத் ஸ்ட்ராட்டஜி. பேசிக்காக அனீமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனை நிவர்த்தி செய்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம், ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான். அண்ட் அதுக்கு கீழே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பாயிண்ட். சரிங்களா? இப்போ என்னென்னா நம்ம பிளைண்டாக யோசிக்காமல் மைண்ட் அப்ளை பண்ணாமல் அந்த ஸ்கீமை படிச்சுட்டு போயிருந்தாலோ, இல்லை சார் நான் படிச்சுட்டு போனேன் சார் ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லைனா இல்லை சார் இந்த ஸ்கீமெல்லாம் நான் தொடமாட்டேன் சார், பயங்கர ஃபேக்சுவலாக இருக்கும் சார், அதனால் நான் விட்டுருவேன் சார் அப்படின்னும் சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. சார் படித்தேன் சார் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு சார் அப்படி இப்படின்வாங்க. இதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் நமக்குள்ளே இருந்து வெளியில் வர ரெமோவோட பிஹேவியரல் பேட்டர்ன். சரிங்களா? எக்ஸாம்பிள் அப்படின்னு நிறையா இருக்கும் இல்லைங்களா? பட் ஆனால் காமாக அமைதியாக யோசிச்சிங்கன்னா ஒரு விஷயம் இங்கே புரியும். என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சரி, இப்போ என்ன அனீமியானா ஃபஸ்ட்டு என்னன்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அனீமியா அப்படிங்கிறது பேசிக்கலி என்ன, ஆர்பிசி கவுண்ட் குறையிறது, ரெட் பிளட் செல்ஸ் குறையிறது தான் அனீமியா. சரிங்களா? அண்ட் ரெட் பிளட் செல்ஸ்ன்னு எடுத்திங்கனாலே ஹீமோக்ளோபின், அயன், ஃபெரஸ்பாட். சரிங்களா? இதுதான் பேசிக். இப்போ இதுக்கு கொஞ்சம் பயாலஜி தெரிஞ்சிருக்கணும், பிளட்டோட காம்போசிஷன் புரிஞ்சிருக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தால் தான் இவ்வளோ விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். இப்போது த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலாக்டிக் கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அனீமியாவுக்கு கால்சியம் சப்ளிமெண்டேஷனுக்கும் பெருசாக கனெக்டிவிட்டியே கிடையாது. கால்சியம்ன்றது ஜென்ரலாக போன் ரிலேட்டட் இதுக்கு தான் வரணும் இல்லைங்களா? இப்போ வைட்டமின் டி, ஆஸ்டியோஃபோரோசிஸு, ரிக்கெட்ஸியா அப்படின்ற மாதிரி கொடுத்ததா நம்ம கால்சியம் பற்றி யோசிக்கலாம். இங்கே அனிமியான்றப்போ டெஃபினட்டாக அயன் தான் வரணும், கால்சியத்துக்கு ஸ்கோப் இல்லை. இது வந்து லாஜிக்கலாக யோசிக்கிறது தான். நான் ஸ்கீமே படிக்கலைன்னா கூட லாஜிக்கலாக யோசிக்கணும். சரிங்களா? ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபிட் ஆகாது அப்படிங்கிறது என்னோட லாஜிக்கல் திங்கிங். அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டிலேடு கார்டு கிளாம்பிங். அதாவது இந்த கார்டு கிளாம்பிங்னா அந்த தொப்புள் கொடி கட் பண்ணுற அந்த இது சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து என்னென்னா பேசிக்காக அது ஒரு லாஜிக் இருக்குது, நம்ம கொஞ்சம் பயாலஜி தெரிஞ்சால் புரியும். அந்த பிளாசன்டாலேருந்து அந்த ஆர்பிசி இதாகும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கார்ட் கிளாம்பிங்க்கு. அடுத்தது பாருங்கள், டிவார்மிங். இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் பீரியாடிக் டிவார்மிங். நான் கிளாஸில் எப்போவுமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளாஸ் எடுத்துன்னு சொல்லுவேன். கவர்மெண்ட் வந்து இந்த அல்பென்டசோல் டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா அந்த அல்பென்டசோல்ன்றது என்னென்னா அந்த ஹெல்மின்த் இன்ஃபெக்ஷன், நான் ஈவன் ஃபைலம் நடத்தும் போதும் சொல்லுவேன், ஃபைலம் பிளாட்டி ஹெல்மின்தஸ் இதெல்லாம் நடத்தும் போதும் சொல்லுவேன். இந்த ஹெல்மின்த் இன்ஃபெக்ஷன், அதாவது நம்ம வயிற்றில் குட்டி குட்டியாக புழுவெலாம் இருக்கும். நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் மோஷன் போகும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வெள்ளை புழுன்னு வரும். அதெல்லாம் டிவார்மிங் பண்ணுறதுக்கு அல்பென்டசோல் டேப்லெட் ஃப்ரீயாகவே கவர்மெண்ட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதான் அந்த டிவார்மிங் ப்ராசஸ். பேசிக்காக அந்த டிவார்மிங் பண்ணனாலே ஆர்பிசி கண்டென்ட் வந்து எகிரும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா இஸ் கனெக்டட் வித் த ஆர்பிசிஸ். ஹீமோக்ளோபினோபதிஸ் ஆர்பிசி எனிவே. ஃப்ளூரோசிஸ் அகெயின் கனெக்டட் டு ஆர்பிசிஸ். சரிங்களா? ஸோ லாஜிக்கலாக இதெல்லாம் புரிஞ்சாலே இது எல்லாமே ஃபிட் ஆகுதுப்பா. இந்த ஃபர்ஸ்ட் இது ஃபிட் ஆகலப்பா. கால்சியம் சப்ளிமெண்டேஷன்றது ஆக்சுவலாக அயன் சப்ளிமெண்டேஷன் இருந்திருக்கலாம், இல்லை ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் இருந்தால் பரவாயில்ல. சரி, இப்போ என்னென்னா இந்த ஸ்கீம் நானும் படிக்கலை, தெரியாதுன்னா கூட நான் யோசிக்கலாம், லாஜிக்கலாக யோசிக்கலாம். அது கொஞ்சம் பேசிக் பயாலஜி தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்கோர்ஸ் பேசிக்காக பயாலஜி தெரிஞ்சால் யோசிக்கலாம். அண்ட் இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மைண்டு காமாக ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு யோசிக்கவே முடியும். அதுதான் சொல்கிறேன், இந்த காமாக ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது தான் நம்ம ஆல்டர் ஈகோன்னு இங்கேயே வந்து அடாப்ட் ஆகி போகணும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளன்னு சொல்கிறது அதுதான். புரியுதுங்களா? ஸோ த பாயிண்டர்ஸ் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே காமாக ரிலாக்ஸ்டாக யோசிக்கணும். கொஞ்சம் லாஜிக்கலாக யோசித்தாலே நிறைய விஷயங்கள் அழகாக ரூல் அவுட் பண்ண முடியும். நான் இந்த கொஷின் அந்த இயர்லேயே அப்போவே 2-3 பசங்களுக்கு இதே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். எக்ஸாம் முடிச்ச சாயங்காலம் உடனே வந்தாங்க. அப்போயே பார்த்தேன், என்னப்பா அது கால்சியம் வரதுக்கு வாய்ப்பே இல்லையாப்பா, அனீமியாவுக்கு எதுக்குப்பா கால்சியம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ இப்படியெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு ஒரு லாஜிக் திங்கிங் ஒன்று வரணும் இல்லையா? தெரியலைனாலும் நம்ம யோசிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். சரிங்களா? அண்ட் இதுக்கு தான் வந்து யூ ஷுட் டிஸ்கவர் யுவர் ஆல்டர் ஈகோ அப்படின்னு சொல்கிறது. வெளியிலேயே நமக்கு வந்து
எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனால் இப்போல்லாம் யோசிக்க முடியாமல் பிரச்சனை வருதா, இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ணிக்கணுன்றதை வெளியிலேயே கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போகிறது தான் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அதேமாதிரி இப்போ போன வருஷம் கேட்ட சில கொஸ்டின்ஸ் பாருங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரிலிம்ஸ் 2024 கேட்டது. வித் ரெஃபரன்ஸ் டு பெர்ஃப்ளூரால்கைல் அண்ட் பாலிஃப்ளூரால்கைல் சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் மேக்கிங் many consumer products, consider the following statements. 1. PFAS are found to be widespread in drinking water, food and food packaging materials. PFAS are not easily degraded in the environment. 3. Persistent exposures to PFAS can lead to bioaccumulation in animal bodies. Which of the statements given above are correct? So 1 and 2 only, A, B 2 and 3 only, C 1 and 3 only, D 1, 2 and 3. சரிங்களா? இப்போ பாருங்க, எகெயின் இந்த இடத்துல என்னன்னா, பேசிக்காக இந்த PFAS அப்படிங்கிறதுக்கே இன்னொரு நேம் என்ன, ஃபார் எவர் கெமிக்கல்ஸ். அது ஃபார் எவர் அப்படிங்கிறது என்னன்னா, டிகிரேட் ஆகாமல் அப்படியே நிற்கிறதுனால தான் அது ஃபார் எவர். டிகிரேட் ஆகாமல் அப்படியே நிற்கிறதுனால தான் அது ஃபார் எவர். அண்ட் இந்த ஃப்ளூரால்கைல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னாலே நமக்கு டெஃப்லான் ஒன்று மைண்டில் வரணும். டெஃப்லான்றதே வந்து என்னன்னாக்கா பாலிடெட்ராஃப்ளோரோஎத்தனேட்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ தட் இஸ் அ ஃப்ளூரால்கைல் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சைமல்டேனியஸாக மைண்டில் வந்து நிற்கணும். அது எப்போ நிற்கணும்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக யோசிக்க கற்றுக்கணும். அண்ட் குட் ப்ராக்டிஸ் இதெல்லாம் இருக்கணும். இப்படி யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த கொஸ்டின் அசால்ட்டாக அடிக்கலாம். ஸோ இது வந்து பர்சிஸ்டண்ட்டு, ஃபார் எவரு, டிகிரேட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம நான்ஸ்டிக் குக்வேரு, மற்ற ஃபுட்டு இதெல்லாமே ஆல்ரெடி நமக்கு படித்து தெரிஞ்சு அந்த புரிதல் இருந்தாலே ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் இது பண்ணி விட்டுறலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பயோ அக்யூமுலேஷன். பேசிக்காக பயோ டீக்ரேட் ஆகலைனாலே உடம்புல அக்யூமுலேட் ஆகிடும். பயோ டீக்ரேட் ஆகலைனாலே உடம்புல அக்யூமுலேட் ஆகிடும். சரிங்களா? அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ சப்போஸ் பயோ அக்யூமுலேஷனுக்கு பதிலாக பயோ மேக்னிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பயோ மேக்னிஃபிகேஷனுக்கும் பயோ அக்யூமுலேஷனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. பயோ மேக்னிஃபிகேஷன்றது ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு போகும்போது கான்சென்ட்ரேஷன் வேரி ஆகிறது தான் பயோ மேக்னிஃபிகேஷன். இங்கே பயோ அக்யூமுலேஷன்றது அந்த ஆர்கானிசம்குள்ளேயே அக்யூமுலேட் ஆகிறது தான் பயோ அக்யூமுலேஷன். ஸோ த பாயிண்டர்ஸ் புரிஞ்சு படிச்சிருக்கணும், ப்ளஸ் காமாக ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் ஹாலில் யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி யோசிக்க தெரிஞ்சிருந்தால், புரிஞ்சு படிச்சிருந்தால், லாஜிக்கலாகவே நிறைய கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸாமில் அழகாக அடிக்க முடியும் ப்ரிலிம்ஸில். சரிங்களா? ஸோ நான் இங்கே சொல்ல வர இதுவாக இன்னும் நிறைய இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் நான் சொல்ல முடியும். நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வேறு சில விஷயங்களும் சொல்கிறேன். ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் ஹால் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது காம், ரிலாக்ஸ்ட் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங். அஃப்கோர்ஸ் வெளியில் நம்ம படிச்சிருக்கிறதுமே புரிஞ்சு படிச்சிருந்துருக்கணும். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். புரிஞ்சு படிக்காமல் எக்ஸாம் ஹாலில் போய் எவ்வளோ காம் ரிலாக்ஸ்டாக ஆகிடுச்சாலும் அந்த லாஜிக் வராது. நான் அதனால தான் பசங்கிட்ட சொல்லுவேன், பயாலஜினா நீங்கள் வந்து சும்மா ஐயோ அப்படின்ற மாதிரி கஷ்டம், எனக்கு பிடிக்காது, வராது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காங்க. பயாலஜிலையும் நிறைய லாஜிக்கலாக யோசிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சு படித்தா பயாலஜி ரிலேட்டட் கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஈவன் என்விரான்மெண்ட் சயின்ஸ் எப்போவுமே அப்படி தான். சரிங்களா? நாட் ஜஸ்ட் சயின்ஸ், ஹிஸ்ட்ரிலேயும் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், மாடர்ன் இந்தியாவில் பாலிட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி அடிக்க முடியும். கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு நமக்கு எக்ஸாம் ஹாலில் ஒரு நிதானம் வேணும், ஒரு காம் தாட் ப்ராசஸ் ஒன்று வரணும். சரிங்களா? ஸோ த பாயிண்ட் ஆஃப் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே பிளான் பண்ணி டிசைன் பண்ணி காமாக ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. வந்துட்டு ஒரு சீரியஸான கேண்டிடேட் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், எந்த கட் ஆஃபு எதை பற்றி ஒரி பண்ண மாட்டாங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு கிளியர் ஆகிடும், நான் மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. ஆனால் இந்த ஹாஃப் த வே கேட்டான் த வாலில் இருக்கவங்க தான் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இன்ஸ்டிடியூட்க்கு இப்படி இருக்குது, அந்த இன்ஸ்டிடியூட்க்கு இப்படி இருக்குது, இந்த கட் ஆஃப் இவ்வளோ ப்ரெடிக்ஷன், அந்த கட் ஆஃப் இவ்வளோ ப்ரெடிக்ஷன், எனக்கு வருமா வராதான்னு சொல்லியே ஒரு 20 நாள் ஓட்டுவாங்க. ஆனால் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தப்போ தான் படிப்பேன்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒரு சீரியஸான கேண்டிடேட் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ப்ரிலிம்ஸ் காமாக கம்போஸ்டாக நல்லா பண்ணணும். அமைதியாக வெளியில் வந்துட்டு எதை பற்றியும் ஒரி பண்ணாமல் அடுத்து மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து ஒரு கரெக்டான அப்ரோச். அதாவது இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி இந்த வருஷம் மெயின்ஸும் நான் நல்லா எழுத போகிறேன்னு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதான்
என்னோட டெஃபினிஷன். சரிங்களா? ஸோ யா, தட்ஸ் இட், ரைட்? விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.